வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரைண்டரு. இந்த கிரைண்டரு கல் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. புஷ் எல்லாம் தேஞ்சி, பிளாஸ்டிக் நட்டெல்லாம் தேஞ்சி ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம இந்த புஷ்ஷெல்லாம் கழட்டி போட்டு புதுசாக மெட்டல் எடுத்து டர்ன் பண்ணி புஷ் அடித்து புது கிரைண்டரில் எப்படி வருமோ அதேமாதிரி ரெடி பண்ணி நம்ம பழைய மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா அது லைலான் மெட்டல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடு தாங்கல் சேனல். வாங்க. முதல்ல வந்து இதெல்லாம் கழட்டிக்கலாம். இதெல்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அவ்வளோதான், கழட்டியாச்சு. இதெல்லாம் தேஞ்சி போய் ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த புஷ்ஷை தட்டி எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே ஓடியாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் சரியாக அரைக்க முடியாது. ரெண்டாவது வந்து கிரைண்டர் வந்து ரொம்ப லோடு வாங்கும். நம்ம வேறு புஷ்ஷு பக்காவாக போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் கம்மு இந்த இதுவெல்லாம் போட்டு ஒட்டியிருந்தாங்க போகிறது. அந்த பிளாஸ்டிக் அதுக்குள்ளே இருக்குது அப்படியே. சரி, அதான் எடுத்து தானே கரெக்டாக பண்ணலாம். அதனால தான் எமரி போட்டு கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கு. இந்த பிசில் இருக்குல்ல, இந்த பிசிலாம் கட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா அப்போ தான் வந்து நம்ம புஷ்ஷு போடுறோம்ல, அந்த புஷ்ஷு வந்து பக்காவாக போய் மொத்தமாக உட்காரும். அந்த இந்த இதோட போடுறதுனாக்கா மட்டமாக உட்காராது. ஓகேவா? அதே வெளியில் கட் பண்ணுறேன். அப்போதான் அந்த டிஷ்யூ போட்டாக்கா கரெக்டாக போய் மொத்தமாக உட்காரும். இல்லைனாக்கா மொத்தமாக உட்காராது, ஒன் சைடாக இருக்கும், தேயும் புஷ். இந்த டிராயிங் எல்லாம் போட்டாச்சு. இது ஒரு புஷ்ஷு போடணும், இது ஒரு புஷ்ஷு போடணும். இந்த வாஷர் வந்து 2 நம்பர் போடணும். இது தனித்தனி லென்த்து போடணும். இது ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வருது லென்த்து. கல் வேரியேஷன் வருது. அதனால் வந்து இதுக்கு ஒரு லென்த்து போடணும், இதுக்கு ஒரு காலர் இது தனியாக வைக்கணும், இது தனியாக வைக்கணும். அப்புறம் இந்த ஓடி வந்து பார்த்திங்கன்னா 20.5 தான் இருக்குது சைஸ் அளந்து பார்த்தாக்கா. ஆனால் நம்ம வந்து ஏற பார்க்கும்போது கரெக்டாக டைட்டாக ஏற பார்த்துக்கணும். ஒன்று லூஸாக போகும், ஒன்று டைட்டாக போகும். அந்தந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? சரி வாங்க இப்போ டர்ன் பண்ணலாம். அதில் வந்து மெட்லு, அது என்ன மெட்லுன்னு பார்க்கலாம். இது டர்ன் பண்ணி பார்த்தாக்கா டெல்ட்ரின் மாதிரி இருக்கு. டெல்ட்ரின் மாதிரி இல்லை, டெல்ட்ரின் தான். அதுக்காக லைலான் மெட்டில் மாற்றிட்டு டெல்ட்ரின் போட்டுக்கலாம். இது டெல்ட்ரின் தான். இது இந்த மெட்டில் போட்டுக்கலாம். ஐம்பத்தி 53.2 53.2 49 49 50 இருக்குது.
இந்த டைட் இருந்தால் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, 53.2 கரெக்டாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் டைட்டாக அடிச்சா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆமாம், டைட் அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். 32. டைட்டன் வந்து டேரக்டாக தான் போடுறேன். டைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும் ட்ரில் போட்டு. கரெக்டாக இருக்குது. ஓகேவா? டைட்டாக போச்சுல்ல, அது கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும். அதனால 8 mm போட்டால் இப்போ 8.1 போடுறேன். ஓகே. ஷேக் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? ஆமாம். ஓகே, கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால் அது கொஞ்சம் டைட்டாக அடிச்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா க்ரிப்பாக தான் இருக்கும். நல்லா டைட்டாக அடிச்சா கூட இது அடிச்சா ஏறிடும். கரெக்டாக இருக்கா? ஆமாம். 49.4. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது.
ஓகே, ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது புஷ் முடிஞ்சிச்சு. இது கரெக்டாக இருக்குது. இப்படிதான் இருக்கணும். இந்த இது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த வருங்க, இந்த மாதிரி டைட்டாக அடிச்சு ஏற்றிக்கணும். ஓகே, பக்காவாக ஏறிச்சு. ஓகேவா? அவ்வளோதான், பக்காவாக ஆயிடுச்சு. இதில் இந்த புஷ்ஷு சுற்றணும். எப்படி சுற்றுது? இந்த மட்டத்துக்கு வந்துச்சா? எப்படி கொஞ்சம் சின்ன ஷேக் கூட இருக்காது. ஓகேவா? இந்த மட்டத்துக்கு வந்து வாஷ் போட்டு டைட் பண்ணால் சின்ன ஷேக் கூட இருக்காது. பக்காவாக இருக்குதா? அவ்வளோதான். இந்த ஷேக் இதை பாருங்க, அந்த ஷேக்கே இருக்காது சுத்தமாக. நான் ஃபுல்லாக அசம்பிளி பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. ரெண்டு நம்பர் வாஷ் முடிச்சு. அவ்வளோதான், அசம்பிளி பண்ணிட வேண்டியதான். பாருங்க, இந்த கல்லெல்லாம் கிரைண்டிங் பண்ணிட்டேன். பென்சி கிரைண்டிங்கில் கல்லை கிரைண்டிங் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா மாவு அரைக்கும். ஓகேவா? இந்த கல்லை இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணிட்டேன். சரிங்க, இந்த கல்லையும் கிரைண்டிங் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? இந்த மாதிரி என்ன தான் சீக்கிரம் அரைக்கும். ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நல்லா அரைக்கும் ஸ்பீடாக. ஓகேவா? ரெண்டு கல்லையும் அவ்வளோதான். இப்போ அசம்பிளி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? எப்படி ஃப்ரீயாக இருக்கா? அதே மாதிரி இந்த ஷேக் பாருங்கள். இஞ்சி போனால் ஒரு 0.1, அந்த 0.1 ஷேக் இருந்தால் தான் கரெக்டாக ஃப்ரீயாக சுற்றும். ஓகேவா? அது பாருங்க. இதுவும் பாருங்கள் அதேமாரி. இந்த ஷேக் தெரியுதா? இஞ்சி போனால் ஒரு 0.1. இந்த ஷேக் இல்லை பாருங்கள் பத்தியா? இந்த ஷேக் இருக்குதா பத்தியா? இந்த ஷேக் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஷேக் இல்லை. எல்லாத்தையும் கிரைண்டிங் எல்லாம் பண்ணிட்டேன். கல்லெல்லாம் ரெண்டு சைடு கிரைண்டிங் எல்லாம் பண்ணிட்டேன். புளிவா போட்ட மாதிரி கிரைண்டிங் பண்ணிட்டேன். ஓகேவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, பாய் பாய். உங்களுக்கு யாரெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி கிரைண்டர் இருந்தாக்கா, இதெல்லாம் அந்த மாதிரி புஷ் எல்லாம் போயிடுச்சுனாக்கா நீங்களும் மாற்றிங்க. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.